அந்த காலத்துல ஏதேனை விட்டு வெளியே வந்து ஆதாமும் ஏவாளும் பூமியில வாழ ஆரம்பிச்சாங்கங்க. அப்போ அவங்களுக்கு 2 பிள்ளைங்க பிறந்துச்சுங்க. பையன் காயின், 2வது பையன் ஆபேலுங்க. காயின் விவசாயம் செஞ்சாங்க, ஆபேல் ஆடு மேய்ச்சாங்க. 2 பேரும் ஏசப்பாவை தெரிஞ்சவங்கங்க. ஒரு நாள் 2 பேரும் ஏசப்பாக்கு காணிக்கை கொடுக்கலாம்னு யோசிச்சு காயின் விவசாயம் பண்ணதுல கொஞ்சத்தையும் ஆபேல் ஆட்டு மந்தையில கொழுத்ததையும் கொடுத்தாங்கங்க. ஏசப்பா காயினோட காணிக்கையை ஏத்துக்காம ஆபேலோட காணிக்கையை ஏத்துக்கினாருங்க. அந்த நிமிஷம் காயினோட இதயத்துல பொறாம வந்து அவனோட மூஞ்சி இருண்டு போச்சுங்க. அப்போ ஏசப்பா அவனை திட்டி, பாவம் வீட்டு வாசப்படியில படுத்து நிக்கிது, அதை நீ மிதிச்சு போடுன்னு சொன்னாருங்க. ஆனா காயின் அந்த வார்த்தையை கேட்கவே இல்லைங்க. அதனால கோவம் அவனை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிச்சுங்க. ஒரு நாள் ஆபேல வயலுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கேயே கொலை பண்ணணும்னு யோசிச்சு பேசினே இருக்கும்போது காயின் ஆபேல அடிச்சு கீழே தள்ளி கொன்னுட்டாருங்க. உலகத்துல நடந்த கொலை அதுதாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து காயின் கிட்ட கேட்டாருங்க, உன் தம்பி ஆபேலுங்கன்னு. அதுக்கு காயின் எனக்கு தெரியாதுன்னு அவனுக்கு நான் என்ன காவலாளியான்னு சொன்னாருங்க. அதுக்கு ஏசப்பா, உன் தம்பி ஆபேலோட ரத்தம் பூமியில இருந்து என்ன சத்தம் போட்டு கூப்பிடுதேன்னு சொன்னாருங்க. அந்த பாவத்துக்காக காயின் தண்டிக்கப்பட்டு பூமியில அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாருங்க. ஆனாலும் ஏசப்பாவோட கிருபை காயின் மேல இருந்ததுனால அவனை அழிக்காம ஒரு முத்திரைய போட்டு விட்டுட்டாருங்க. இந்த உண்மை சம்பவத்துல இருந்து பொறாம கோவத்தையும், கோவம் பாவத்தையும், பாவம் சாபத்தையும், சாவம் சாவையும் உண்டாக்கும்னு தெரிய வருதுங்க. அதனால ஏசப்பாவை உண்மையா நம்ம இதயத்துல ஏத்துக்கிட்டா அப்பாவோட அன்பு நமக்குள்ள வந்துருங்க. அந்த அன்பால நாம எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாங்க.